எல்லாருக்கும் வணக்கம். மொறுமொறுன்னு கோதுமையில் சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு நம்ம 2 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப்புக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் அரை கப் மட்டும் எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். அரை கப் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் ஜீனி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் கரைய வைக்கணும். கரைஞ்சால் போதும், பாகெல்லாம் தேவையில்லை, கரைஞ்சிட்டாலே போதும். கொஞ்சம் கொதிக்க விடணும். சரியா? எப்படி அது இலகுதுன்னு பாருங்கள். அடுப்பில் வச்சு காய்ச்சிக்காங்க. அடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி எல்லா இடமும் ஈவனாக பிசைஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். நல்லா நெய் ஊற்றி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது பிடிக்க வரணும். உடச்சி விட்டோன்னா அப்படி பொறுப்புன்னு உதிர்ந்துடணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற ஜீனி பாகை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே நீங்கள் வேகமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் காய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆறிடுச்சுன்னு ரொம்ப கட்டியாகும், நம்மளால் பிசைய முடியாது. அதனால் சூடாக இருக்கும் போதே கடன்னு பிசைஞ்சிருங்க. நான் வந்து இந்த கட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவர் பூ ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்லலாம், ஸ்டார் ஷேப்லலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேகமாக அதை எடுத்து கட் பண்ணிக்கணும், பீஸ் போட்டுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்படியே இந்த இதை ஒவ்வொன்றா போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து பொரிஞ்சதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துடலாம். எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் பொரிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு, மொறுமொறுன்னு இருக்குது. ஹார்ட் ஷேப்பில் போட்டிருந்தது நல்லா வந்துருந்துச்சு. ஃப்ளார் ஷேப், சர்க்கிள் ஷேப், ஸ்டார் ஷேப் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. இது ஒரு நல்ல ஸ்நாக், ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. நீங்கள் டீ காஃபிக்கு நீங்கள் கொடுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக், வீட்டிலேயே பண்ணது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கிற பொருட்களையும் வச்சு நம்ம ஈஸியான ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். என்ஜாய் பண்ணுங்கள்.